நபீல் வியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு கிராமப்புற வேலை வாய்ப்பு பத்தி நம்ம பார்க்க போறோம். அதாவது நீங்க எல்லாரும் 100 நாள் வேலை அப்படின்னு சொல்லக்கூடியதும், ஏரி வேலை அப்படின்னு சொல்லக்கூடிய வேலையை பத்தியும் இன்னைக்கு விரிவா மத்திய அரசு அதுல என்ன விதமான மாற்றங்களை கொண்டு வந்திருக்கு அப்படின்னு விரிவா பார்க்க போறோம். கிராமப்புற மக்களின் வாழ்வாதாரமா விளங்கி வந்த தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் சில முக்கிய மாற்றங்களை செய்து அதற்கு பதிலாக விபிஜி ராம்ஜி அப்படின்ற புதிய சட்ட வடிவை மத்திய அரசு கொண்டு வந்திருக்கு. இந்த திட்டத்தின் கீழ் வேலை நாட்கள் 100 நாட்களிலிருந்து 125 நாட்களாக உயர்த்தப்பட்டாலுமே கூட மத்திய மாநில அரசினுடைய நிதி பகிர்வு 60:40 அப்படின்ற ரேஷியோல மாற்றப்பட்டிருக்கு. இதனால் மாநில அரசினுடைய நிதி சுமை பல மடங்கு அதிகரிக்கும் என்றும், முடிவெடுக்கும் அதிகாரம் மத்திய அரசிடம் குவிக்கப்படும் என்றும், இதற்கு எதிராக முன்னாள் முதல்வர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் சட்டப்பேரவையில் தனி தீர்மானமே நிறைவேற்றி தனது கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்திருந்தார். இருப்பினும் இப்போது தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள ஆட்சி மாற்றத்தில் புதிதாக பொறுப்பேற்றுள்ள முதல்வர் திரு விஜய் அவர்களின் தலைமையில் தமிழக அரசு இத்திட்டத்தை தமிழகத்தில் வரும் ஜூலை 1ஆம் தேதி முதல் இதை அமல்படுத்த உள்ளதாக கூறப்படுகிறது. புதிய சட்டத்தின்படி இத்திட்டத்திற்கான மத்திய அரசு ஒதுக்கியுள்ள 95,000 கோடி ரூபாய் இடைக்கால நிதியில் தமிழ்நாட்டிற்கென சுமார் 7,500 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. தற்போது தமிழகம் நிதிச்சுமை நெருக்கடியில் இருக்கும்போது மத்திய அரசின் நிதியை பயன்படுத்திக் கொள்ளவும், ஏழை எளிய கிராமப்புற தொழிலாளர்களின் வேலை வாய்ப்பு தொடர்ந்து தடையின்றி கிடைக்கப்பட வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டும் முதலமைச்சர் விஜய் இந்த அதிரடி முடிவை எடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. இருப்பினும் கடந்த ஆட்சியில் திமுக அரசு கடுமையாக எதிர்த்த மத்திய அரசின் ஒரு திட்டத்திற்கு தற்போதைய தாவேக அரசு பச்சை கொடி காட்டியிருப்பது அரசியல் வட்டாரத்திலும் பாஜக தரப்பிலும் பெரும் விவாதத்தை உருவாக்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது. எந்த ஒரு அரசியல் முன் அனுபவமும் இல்லாத ஒருவர் தமிழ்நாட்டின் முதல்வராக வந்தால் தமிழ்நாட்டின் நிலை இப்படித்தான் ஆகும் என அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. இது குறித்து விவாதிக்கப்படுமா தமிழ்நாடு அரசியல் களம்? 25+ branches and still growing. Arabian Garden Seafood Restaurant.